அதுக்குள்ள குளிச்சிட்டீங்களா? இன்னைக்கு 3 இன்டர்வியூ இருக்கு. கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூல வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அதான் ரெடிட்டு இருக்கேன். சரி, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க. காஃபி வச்சிருக்கேன். எஸ் அலெக்ஸ். சிஎம் ப்ரோக்ராமா? ஓ சரி. ஐ பி தேர் இன் 30 minutes. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் தரேன். ரோஹினி, டிஃபன் ரெடி பண்ணு. நான் அரியணை போகணும். என்னங்க டீயாவது வேண்டாம் சாப்பிட்டு வேண்டாம், நான் போங்க. அப்புறம் குடிச்சுக்கிறேன். என்னம்மா தோசை ஊத்திட்டு இருக்கியா? ஆமாம்மா, அவருக்கு ஏதோ அவசரமா இன்டர்வியூ போணுமா? அது சரி, அப்பாவுக்கு ஏதோ அர்ஜென்ட்டான வேலையா? அப்பா முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா அவர் சாப்பிடட்டும். சரிம்மா. மீரா, மீரா டைம் ஆச்சு. மீரா, டிஃபன் கொண்டு வா. சட்னி அரைச்சியாம்மா? இல்லம்மா, இன்னும் அரைக்கல. சரி, நான் அரைச்சுக்கிறேன். என்னங்க, அப்பாக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கான். அதனால அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிடுறீங்களா? 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். அம்மா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் அப்புறமா சாப்பிட்டுக்கிறாராம். நீ முதல்ல அப்பாக்கு எல்லாத்தையும் எடுத்து வை. ஏண்டி, சாப்பிட உட்கார்ந்த புள்ளையவா எழுப்புன? ஆமாம்மா, அப்பா சாப்பிட வேண்டாமா? ஏய், அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாருடி. சாப்பிட உட்கார்ந்தவரை எழுப்பலாமா? நீ போ, நான் 2 பேருக்கும் தோசை சுடுறேன். அவரை சாப்பிட்டுட்டு போ சொல்லு. இல்லம்மா, நீ முதல்ல போய் சொல்லு. அம்மா, அப்பா. நீ போடி, நான் ஊத்துறேன். ராஜ், 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 டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்க. இல்லை மீரா, வேலை இருக்கிறவங்க சாப்பிட்டோம். நான் இப்போ தான் வேலை தேடி போகிறேன். வேலை கிடைச்ச பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேன், சாப்பிட்டு போங்க. ஒரு வேலை சாப்பிடலனா நான் செத்துற மாட்டேன், புரியுதா? வேண்டாங்க சொன்னக்கு. சொல்லுங்க. சார், நான் மாலா பேசுகிறேன் சார். சொல்லுங்க மாலா, தெரியுது, சொல்லுங்க. சார், நான் உங்ககிட்ட என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் இல்லை சார். உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன? ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரி. புரியல. காலையில் என் காயத்தை பார்த்து பரிவா விசாரிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்கல்ல? ஆமா. அதுக்கு தேங்க்ஸ். நீங்கள் கூட்டிகிட்டு போனதுக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. அதுக்கு ஒரு சாரி. என்னங்க இது? இது என்ன ஃபார்மாலிட்டி? காலையில் நான் ஹாஸ்பிட்டல் உங்களை கூட்டிட்டு போனதுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சாரின்னு தேங்க்ஸ் சொல்லணுமா? ஆமாம் சார், உங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லன்றது எனக்கு இப்போ தான் உரைச்சது. அதனால தான் உடனே ஃபோன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி சார். நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா? நான் சாதாரணமாக தூங்குறதுக்கு இன்னும் 1-1.5 மணி நேரம் ஆகும். உண்மையாவா சார்? நான் இன்னொன்று சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. சரி, வேணாம் சார். சொல்லுங்க, பரவாயில்ல. சார், உண்மையிலேயே உங்கள் வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்? ஆமாம் சார், உண்மையை தான் சொல்கிறேன். 3வது மனுஷி எனக்கே ஒரு காயன்றப்போ துடிச்சு போயிட்டீங்களே, அப்போ உங்கள் வைஃப் மேலே உயிரே வச்சிருப்பீங்களே சார்? ஓகே சார், மேலும் மேலும் பேசி உங்கள் பொண்ணான நேரத்தை வீணாக்க விரும்பல. இட்ஸ் ஓகே. ஸ்வீட் ட்ரீம் சார். பாய் சார்.
குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்ன போனை வச்சதுக்கு அப்புறம் சிரிச்சிட்டு இருக்கீங்க? யார் போன்ல? இல்ல, என் ஃப்ரெண்டு. மேல் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன? ஐயோ, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நிஜமா ஈஸ்வர், நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்களா? எனக்கு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இந்த விஷயத்தை பத்தி ஜோக் அடிப்பேன். எஸ், ஒருத்தர் மேல பரஸ்பர நம்பிக்கை வச்சிருக்கிறது தானே குடும்ப வாழ்க்கையே. நீ இப்ப சொன்னிய, அதான் விஷயமே. நான் சொன்னேனே, அந்த மாலா என் பிஎன்னு, அவளோட ஹஸ்பண்ட் ஒரு சந்தேக பிராணி போல் இருக்கு. நேத்து ஈவினிங் ஆபீஸ் ஒர்க் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, நம்ம வர வழிதானேன்னு மாலாவை வீட்டில் டிராப் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நான் வீட்டை விட்டு கிளம்பினப்புறம் ஏதேதோ தப்பா அசிங்கமா பேசி அவங்க ஹஸ்பண்ட் பிளேடால கீறி விட்டுட்டார். பாவம், இன்னைக்கு காலையில ஆபீஸ்ல அவங்க சொன்னப்புறம் தான் எனக்கே தெரியும். பார்க்கறதுக்கு பரிதாபமா இருந்தது. ஆறுதல 4 வார்த்தை சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அவளை அழைச்சிட்டு போனேன். நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், இனிமே ஆபீஸ்ல என்ன ஒர்க் இருந்தாலும் நீ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணும்னு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் இப்ப ஃபோன் பண்ண. தப்பு ஈஸ்வர். இல்ல, நீங்க அவளுக்கு ஆறுதல் சொன்னதோ இல்ல அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதோ தப்புன்னு சொல்லல. ஆனா இனிமே நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணீங்க பாருங்க, அது தப்பு. என்ன பண்ணிருக்கணும்னா அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கணும். இங்க பாருங்க, இன்னைக்கு அவன் பிளேடால கீறினா சரி, ஹாஸ்பிட்டல் போய் அது சரியாயிடுச்சு. நாளைக்கு கொலை செஞ்சுட்டானா? இந்த மாதிரி பொண்டாட்டிங்களை அடிச்சு துன்புறுத்துற ஆம்பளைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாதான் திருந்துவாங்க. இல்லாட்டா she'll always be in danger. இல்ல ரேகா, என்ன இல்ல? நீ சொல்றது தப்பு. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தலாம் வச்சுக்க, அவன் கொஞ்ச நாள்ல வெளியே வர போறான். அவன் வந்த உடனே தெரிஞ்சிட போறான்னு. இந்த வஞ்சத்தை வச்சுக்கிட்டு திரும்ப அவளை 2 மடங்கு டார்ச்சர் பண்ண போறான். அதான் ரியல், அதுதான் பிராக்டிக்கலும். நீ சொல்றத செய்யறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, அவ லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அதுக்காக ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பொறுத்துட்டு தான் இருக்கணும்னு சொல்றீங்களா? நீ ஏன் அதே ஆட்டிடியூட்ல இருக்க தெரியுமா? 24 மணி நேரமும் போலீஸ்க்கு அதே நினைப்புல இருக்க. ஈஸ்வர், இது வயலன்ஸ். அது அப்படித்தானே யோசிக்க முடியும், வேற எப்படி யோசிக்க முடியும்? ரேகா, நாம நல்லது நினைக்க போய் கெடுதல் முடிஞ்சிருச்சுன்னா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது நீ போலீஸ்ங்கிற மறந்துடு. அப்பதான் நாம கூட நிம்மதியா இருக்க முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணு. அப்புறம் நான் ஒன்னு சொல்ல, நீ ஏதாவது சொல்ல. அண்ணே, வர்றவன் உண்மையிலேயே மும்பைல இருந்து வர்றானா? ஆமா. ஏன்? ஒண்ணும் இல்லைண்ணே, சும்மா தான் கேட்டேன். அண்ணே, என்னய்யா? கேட்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க. சொல்லு.
ஒருவேளை வர்றவன் ஆயுதத்தெல்லாம் வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம கம்பி நீட்டிட்டா என்ன பண்றது? யோ உன் பிரச்சனை என்ன? சரி ஒன்றும் இல்லைண்ணே, விடுங்கண்ணே. அதான் சந்தேகமா கேட்டில்ல, சொல்லி தொலையா. ஒன்றும் இல்லைண்ணே, இது வரைக்கும் நாம் எவ்வளவோ தில்லு முள்ளெல்லாம் பண்ணியிருக்கோம், கோல் மாலெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நான் நேருக்கு நேரம் டெரரிஸ்ட் எல்லாம் பார்த்தது கிடையாதுண்ணே. அதானே கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே. டெரரிஸ்டா? என்னண்ணே டெரரிஸ்ட்டை சாதாரணமாக சொல்கிறீங்க? இப்போ இங்கே வரப்போகிறவன் எவ்வளோ பெரிய டெரரிஸ்ட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையாண்ணே? என்னென்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்னன்றது, அவன் டெரரிஸ்ட்னா நாம அதுக்கு மேலையா. புரியலண்ணே. புரிஞ்சா நீ அப்படி இருக்கிற. இப்போ ஆயுதம் நாம கொடுக்க போகிறோம், அதை வச்சு தான் அவன் பொழப்பே நடத்த போகிறான். அப்போ அவனோட நம்ம பெரிய ஆள் தானே, அப்புறம் நாம ஏன் பயப்படணும்? ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே. ஆ ஆ அப்பா இவர் தான் ராக்கி. அப்படியா? அட அட அட, நான் ராஜமாணிக்கம். வாங்க தம்பி உட்காருங்க. அப்புறம் இவர் மிஸ்டர் சத்யசீலன். ஹலோ. ஹலோ சார். எம்எல்ஏ. ஓ அப்படியா? அப்பா ஏர்போர்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. பட் நிறைய செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க, அதே மாரி நான் சேஃப்டியை கூப்பிட்டு வந்துட்டேன். சரி சரி சரி. தம்பி, சந்துரு ஃபோன் பண்ணதை வச்சு நீங்கள் ஏதோ வயசான ஆளாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப சின்ன பையனாக இருக்கீல. சரி, வெப்பன்ஸ் எல்லாம் எப்போ பார்க்கலாம்? பாத்தியா ஐயா? இதுக்கு தான் ஒர்க்கு, அது என்ன காரணமா சின்சியாரிட்டிங்கிறது. வந்து காலை மண்ணில் வைக்கல, எப்போ பார்க்கலாம்னு கேட்குறாரு. இப்படி தான் இருக்கணும் ஷார்ப்பா. தம்பி, இப்போ பொருள் இங்கே இல்லை, நீலி மேலே குடோனில் இருக்குது. நீலி மேலையா? அது எங்கே இருக்கு? இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். சரி, இங்கே ஏதாவது சாம்பிள் பீஸ் இருக்கா? தம்பி, உங்களுக்கு தெரியாதா? வீட்டில எல்லாம் இதை வச்சுக்க முடியுமா? எல்லாமே குடோனில் தான் இருக்குது. சரி, என்னைக்கு பார்க்கலாம் சொல்லுங்க. நான் பார்த்த உடனே பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா மேலே பேசணும் இல்லையா? நான் நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அப்பா, இவரை எங்கே தங்க வைக்க போகிற? அப்பா பிருந்தாவன் ஹோட்டலில். சரி, நல்ல இடம் தான். சௌரியமாக இருக்கும்ல? நல்லா இருக்கும்பா, அண்ணன் கூட அங்கே தான் ரூம் போடுவார். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி தம்பி, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ சார். குட்டி, அப்பா கூட்டு போப்பா. சரிப்பா. யோ, நீயும் போயா? சரிண்ணே. மாசியை எப்படியாவது வெளியில் எடுத்துடலாம். சார், சாரி சார், நான்
குடிச்சிட்டு பைக் ஒன்று தப்பு தான் சார். நான் வேணும்னே உங்கள் வண்டி மேலே மோதல சார். உங்கள் காரோட ஹெட்லைட்டு என் கண்ணை கூசிச்சு சார். அதனால தான் சார் பேலன்ஸ் இல்லாமல் மோதிட்டேன் சார். நாளை காண தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகை வரை